ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஐம் த வில்லியனியஸ் ஸோ ஐம் டேமிங் தி ஃபைனல் பாஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். நீ பார்த்துட்டு இருந்த பிசினஸ் மொத்தத்தையும் அந்த பிரின்ஸ் செட்ரிக் எடுத்துக்க போறதா சொல்லிட்டாரு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல. எல்லாரும் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ என்கிட்ட இருந்து என்னோட பிசினஸையும் பறிச்சிக்கிட்டான்னு அவளும் சொல்றான். நீ இதோட பின் விளைவுகளை பத்தி நினைச்சு பார்க்காம கேர்லஸா அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிருக்க. இது நம்ம டாக்டர்ஸ் ஃபேமிலிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம். இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை வரப்போற பால் செரிமனிக்கு முன்னாடி நீ எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும்னு அவர் சொல்ல. ஆனா பால் செரிமனிக்கு இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, அதுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு என் பொண்ணு மேலேயும் அவளோட திறமை மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாச்சும் அவ அதை அடையாம விட மாட்டா. உன்னால இது கண்டிப்பா முடியும் ஐலீன். என்னதான் அவர் என்கிட்ட சிரிச்சு பேசினாலும் இந்த விஷயத்துல அவர் எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனைக்கு நான் சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா என்னோட ஃபேமிலியை நான் ஒதுக்கி வச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. மொதல் வேலையா என்னோட ஃபேமிலிக்கு அந்த பிரின்ஸால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே வரும்போது பழியில அவளோட ஃப்ரெண்ட் ஜாஸ்பரை மீட் பண்றா. ஐலின், நான் கேள்விப்பட்டது உண்மையா? உனக்கும் பிரின்ஸ் செட்ரிக்கும் ஆன என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சான்னு அவன் கேட்க, நான் இது சம்பந்தமா உனக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்க போறது இல்லைன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லவே, நான் ஒன்னும் உன்னை இன்டர்வியூ எடுக்க வரலப்பா, உனக்கே தெரியும்ல நானும் என்னோட பேப்பரும் ஜஸ்டிஸ் எங்க இருக்கும் அந்த பக்கம் தான் நிப்போம். அப்படி பார்த்தா என்னோட சப்போர்ட் எப்பவும் உனக்கு தான். இருந்தாலும் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பிரின்ஸை நீ எவ்வளவு லவ் பண்ண நீங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கடுப்பாகிறா. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, இப்போ நம்ம டேமேஜ் ஆயிருக்க இந்த கேஸ்ல ரிப்பேர் பண்ண போறோம், அதுக்காக செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவே, என்ன ஆனாலும் சரி ஹியூமன்ஸ் இந்த கேசலுக்குள்ள அலோ பண்ண முடியாதுன்னு பியால்சபத்தும் கீத்தும் சொல்லவே, அப்போ இந்த டேமேஜான கேசல்ல உங்க டீமன் லார்ட் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமானு நம்ம ஹீரோயின் கேட்க, ஏன் நான் சொல்றதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இதனால தான் நான் அந்த ஹியூமன்ஸை வெறுக்கிறேன். தேவையே இல்லாம எதுக்காக இவன் இவ்வளவு ரியாக்ட் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு, லார்ட் இதை நீங்க ஒன்னும் சும்மா பண்ண தேவையில்லை. ஏன் இதை நீங்க மத்தவங்களுக்கு பண்ற ஒரு ஹெல்ப்பா நினைச்சுக்க கூடாது? அந்த பிரின்ஸால வேலையை இருந்த ஒர்க்கர்ஸை நம்ம ஹையர் பண்ணி இந்த கேஸ்ல ரிப்பேர் பண்ணலாம்னு நம்ம ஹீரோயினும் சொல்லவே, இப்படி பண்றது மூலமா உனக்கு என்ன லாபம்னு டீமன் லார்டும் கேட்க, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா, அதனாலதான் நான் இதை பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ தாராளமா செய்யலாம் அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லவே, அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகிறா. கொஞ்ச நாளாவே நமக்கு கிங்டம்ல இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேர்றது இல்லைன்னு நம்ம டீமன் லார்ட் சொல்லவே, நானும் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி நோபல்ஸ் யாராச்சும் இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி நமக்கு அவங்க தரேன்னு சொன்ன பணத்தை நம்ம வாங்கியே ஆகணும். அது மூலமா தான் இந்த கேஸ்ல நான் ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட் ஜாஸ்பர் கிட்ட நான் சொல்லிட்டேன், அவன் அதை பார்த்துப்பான். சோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோயினும் சொல்லவே, நீ இப்படி எதை பத்தியுமே கவலைப்படாம போல்டா டிசிஷன் எடுக்கிறதுனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு டீமன் லார்டும் சொல்லவே, என்னோட பிளான்க்கு நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்றீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒருவேளை நீங்க என்ன டீஸ் பண்றீங்களான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, யாருக்கு தெரியும் அப்படி கூட இருக்கலாம்னு அவரும் சொல்ல, நான் உங்க ஃபாரஸ்ட்ல ஒரு ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுதுன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, நீ கேட்டு என்னால எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், உனக்கு தேவைப்படுற இடத்த தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு டீமன் லார்டும் சொல்லவே, அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் வெக்கப்படுவா. இனி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பியால்சபத் நீங்க கொஞ்சம் என் கூட வந்து அந்த இடத்த காட்ட முடியுமான்னு ஹீரோயினும் கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் அவரோட ஸ்பெல்லை கேஸ் பண்ணி, நான் உன்னோட ஷேடோவை டிமானிக் கேட்வேவா மாத்திட்டேன். இதனால நீ எங்க போனாலும் டீமன்ஸ் உன்னை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கும். நீ வித்தியாசமானவன் எனக்கு தெரியும், ஆனா அதுக்காக ஹியூமன்ஸை வச்சு டீமன் கேஸ்ல ரிப்பேர் பண்ண சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை பத்திலாம் கவலைப்படாத, இப்படி பண்றது ஒன்றும் சட்டப்படி தப்பு இல்லை. ஏன்னா நைட் ஃபுல்லா நான் உட்காந்து எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன் நம்ம ஹீரோயின் வில்லத்தனமா சொல்லவே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ண அந்த பிரின்ஸ் செட்ரிக் கண்டிப்பா ஒரு முட்டாள் தானே ஜாஸ்பர் சொல்ல, அட நீ என்ன ரொம்ப புகழறப்பான்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்போ அங்க வர பியால்சபத், இங்க பாரு ஹியூமன், நான் சொல்றதை கவனமா கேளு, இன்னொரு முறை என்னோட லார்டை நீ இன்சல்ட் பண்ணுன அவர் கோவத்தினால உருவாகிற வின்ஸ் மூலமா நீ பக்கத்து கிங்டம்கே பறந்து போயிடுவேன்னு சொல்ல, ஜாஸ்பர் நீ எப்ப டீமன் லார்டை இன்சல்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நீ என்ன சொல்ற இல்லைன்னு, நான் இது வரைக்கும் அவரை பார்த்தது கூட இல்லையே, நீ சொல்றது உண்மைனா அப்புறம் எதுக்காக அவன் இப்படி சொல்லிட்டு போறான்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டீமன் லார்டோட எமோஷனால சுத்தி உள்ள வெதரெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு, இப்பதான் நான் அதை நேர்ல பாக்குறேன்னு அவன் சொல்லவே, நீ என்ன சொல்ல வர ஜாஸ்பர்னு அவ கேட்க, ஒரு ஜேர்னலிஸ்டா எதையும் கன்ஃபார்ம் பண்ணாம என்னால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் இங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவே, நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டோம் ஐசாக் சொல்ல, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் நல்லா தானே இருக்கேன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, நான் நினைச்சது சரிதான், நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு அவனும் சொல்றான். டெனி, உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் ஆர்கிடெக்ட் என்னோட டீம்ல இருக்கிறதுனால தான் நான் எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்புறம் ரக் சாரி, என்னால தான் உன்னோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு. ஒரு டாக்டரா இந்த டீமன் லார்டோட ஃபாரஸ்ட்ல வளர்ற பிளான்ஸை ரிசர்ச் பண்ண நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன்னு அவனும் சொல்ல, குவாட்ஸ் தான் கொஞ்சம் சுகமா இருக்கான், ஏன்னா உன்னோட பிளான்ஸை வளர்க்க இவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான், அப்படி இருந்தும் கூட ரொம்ப சுலபமா அந்த செட்ரிக் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான் ரக் சொல்லவே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட எனக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவே, நீ வேணா சொல்லு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு பாய்சனை நாங்க ரெடி பண்ணி தரோம், என்ன லார்ட் ஐசாக் சரிதானே, கொஞ்சம் விட்டா அந்த பிரின்ஸை என்ன வச்சே போட்டு தள்ளிடுவீங்க போலயே, நான் வேணும்னா அந்த பிரின்ஸ் போகும்போது இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அப்படி பண்ணினா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு டெனி சொல்லவே, அட பாவி நீ இந்த கொலகார கூட்டத்துல இருக்கியாடான்னு ஐசாக்கும் சொல்ல, கைஸ் முதல்ல நம்ம வந்த வேலையை பார்க்கலாம், அந்த பிரின்ஸை என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம்னு ஜாஸ்பர் சொல்லவே, நான் எதிர்பார்த்ததை விட நீங்க எல்லாரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்கன்னு கீத் சொல்ல, ஆமா சம்பந்தமா இல்லாம என்ட்ரி ஆகுறானே இந்த நாளுக்கு நான் யாருன்னு ஐசாக் கேட்க, இவர் தான் கீத், டீமன் லார்டோட அசிஸ்டன்ட் ஹீரோயினும் சொல்ல, என்ன பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை, என்னதான் டீமன் லார்டோட அசிஸ்டண்டா இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஹியூமன் தான், நீங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது பண்ண
வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க வழியில வர எந்த டீமனையும் நீங்க ஹர்ட் பண்ணவோ பயமுறுத்தவோ கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேரியருக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தெரிஞ்சிரும். டீமன் லார்ட், சரியா இந்த கேசலோட எந்த பார்ட்டை ரிப்பேர் பண்ணணும்? அட, இங்க இருந்த சீலிங் எங்கப்பா போச்சு? நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் முழிக்க, நீங்களே இப்ப பாத்தீங்கல்ல என்னோட கேசல் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு. இப்போதைக்கு டெம்பரரியா என்னோட மேஜிக்கை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு டீமன் லார்ட் சொல்லவே, அடடா இதான் மேஜிக்கா, சும்மா சூப்பரா இருக்குப்பா. என்னோட இந்த பிளேஸ் இங்க இருக்கிற எல்லா டீமன்ஸ்க்கும் வாழறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு டீமன் லார்ட் சொல்லவே, அப்படின்னா டீமன்ஸ் கிட்ட நேரடியா போய் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு டெனி கேட்க, பியால்சபத் நீ உங்களை கூட்டிட்டு போன டீமன் லார்டும் சொல்லவே, லாட் நான் இப்படி கேட்கறேனே நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஓகே தானே? ஏன்னா நீங்க இன்னைக்கு சோகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸா இருக்கிறதால அவர் பொசசிவ் ஆகுறாரு. ஆனா அதை அவகிட்ட காட்டிக்காம எனக்கு எப்படி அதை உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் அங்கிருந்து மறையவே, இவருக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவர் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரு நம்ம ஹீரோயினும் யோசிப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் செய்ய வேண்டிய வேலையை அசைன் பண்ணிட்டு இருப்பா. இந்த கேசலோட ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டே, அப்புறம் ஜாஸ்பர் கீத் நீங்க 2 பேரும் சேர்ந்து டீமன் லார்ட்க்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எங்க போச்சுங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. மிச்சம் இருக்க 3 பேரும் எனக்கு புது பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த பிரின்ஸ் நம்ம மேல சம கான்ல இருக்கான். இப்போ அவன் மேனுஃபேக்சர் பண்ற அதே ப்ராடக்ட்ஸை நம்மளும் பண்ணனா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி நம்ம பிசினஸை கெடுக்க பார்ப்போம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். என்ன மாதிரி பொண்ணுங்கலாம் தங்களை அழகா காட்டிக்க எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவாங்க. இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அட இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்பா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. நம்ம வேலையை விட்டு எடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அவன் டீமன் லார்டோட கேசல்ல ஒர்க் போட்டு கொடுத்துருக்கான்னு அவன் சொல்ல, என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவன் என்னோட பிரதர் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான்னு செட்ரிக்கும் சந்தேகப்படுறான். கைஸ் எனக்கு ரொம்பவே பசிக்குதுப்பா, ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு டெனி சொல்ல, ஹேய் பொண்ணு, எனக்கு ஸ்வீட்ஸ் வேணும், சாக்லேட் கேக் வேணும், ஆப்பிள் பை வேணும் அப்படின்னு ஆல்மண்டும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்க, அப்புறமா நானே உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணித்தரேன், இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. இப்ப டீமன்ஸும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டதை விட டீமன்ஸ் வாழ்கிற இந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் கீத் தான். அவன் தான் எனக்காக பக்கத்துல இருக்க லேண்ட்ஸையும் வாங்கினான். நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. நாங்க ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். கிங்டம்ல இருக்கிற மக்கள்லாம் ஐலின் லில்லியனை கொல்றதுக்கு பிளான் பண்றான்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாவே லில்லியனுக்கு மிரட்டல் கடிதம்லாம் வந்துட்டு இருக்கான். அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் அனுப்புறீங்கன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, கேம்ல லில்லியனுக்கு த்ரெட்டனிங் லெட்டர்ஸ் அனுப்புறது அவளோட எதிரி தான். ஆனா நான் தானே அவளோட எதிரி. நான் அந்த மாதிரி எந்த லெட்டரையும் அனுப்பலையே. யாரோ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. ஆல்மன், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நீ இந்த வேலையை சரியா செஞ்சிட்டீனா நீ கேட்ட மாதிரி ஒரு ஆப்பிள் பைய நானே உனக்கு செஞ்சு தருவேன். பேலஸ்ல இருக்க சர்வன்ஸ் இவனை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்னு டீமன் லார்ட் சொல்ல, நீங்க இவனை பத்தி கவலைப்படாதீங்க. யாராச்சும் ஆல்மண்டை ஹர்ட் பண்ணுனா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்லி டீமன் லார்டும் அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. எனக்கும் கூட இருக்கும்போதெல்லாம் இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. எப்படியாச்சும் நான் உன்னை அழ வச்சு பார்க்கணும்னு டீமன் லார்ட் சொல்லவே, அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் வைக்கப்படுவா. உன்னோட விஷ் எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பா அதை நிறைவேற்றி தருவேன் டீமன் லார்டும் சொல்ல, இதான் உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் ஐலின், எங்கேஜ்மெண்ட்டுக்கு அவர் சம்மதம் சொல்லுன்னு மனசுல நினைக்கிறான். ஆனா அதை அவர்கிட்ட சொல்லாம நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி பால் செரிமனிக்கு என் கூட வரணும். அதை பார்த்து அந்த முட்டாள் செட்ரிக் வயிறு எறியணும்னு சொல்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லிட்டு அங்கிருந்து மறைகிறாரு. ஐலின் டீமன்ஸ் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா உனக்கு வந்த லெட்டர்ஸ்க்கு பின்னாடி அவதான் இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதிர நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லையேன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு கைண்டான பர்சனை ஹர்ட் பண்றதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுக்காக அவளை நான் சும்மா விட போறதில்ல. இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் ஐலின். இங்கேயே இந்த எபிசோடு முடியுது. அந்த கேம்ல நம்ம ஹீரோயின் தான் ஐலினுக்கு லெட்டர்ஸ் அனுப்புவா. ஆனா நம்ம ஹீரோயின் மேல பழி போடணும்னு யாரோ நம்ம ஹீரோயினோட சைனை யூஸ் பண்ணி அவ அனுப்புற மாதிரி லெட்டர்ஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க.